Hello friends, welcome to Dharan Academy. Very good evening to all. So இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம். ஸோ எக்ஸாமுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் சரியாக நமக்கு வந்து ஒரு 7 நாள் இருக்குது. இந்த 7 நாட்களில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ரிவிஷன் பிளான் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ நாலுலேருந்து இதுக்குண்டான கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம வந்து 60 டேஸ்க்குண்டான பிளானில் வந்து இன்னும் ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரு தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 மாடல் எக்ஸாம். ஸோ அதை நம்ம வந்து சொன்ன டைமுக்கு வந்து முடிச்சிடும். ஸோ நாளையோட அந்த லைவ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 டேஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து ஒரு 200 மேக்ஸ் வந்து நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டேவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நாளைக்கு நாளான்னைக்கு ஓகே, நாளைக்கு 100 மேக்ஸு, நாளான்னைக்கு 100 மேக்ஸு. ஆனால் என்னென்னா பார்ட்டாக போட போகிறோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா லாங்காக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களால் உட்காந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த லாஸ்ட்டு இந்த 200 மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 வீடியோஸாக நான் வந்து கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ காலைல 9 மணிக்கு ஒரு வீடியோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஒரு வீடியோ, 3 மணிக்கு ஒரு வீடியோ, நைட்டு 9 மணிக்கு இல்லைன்னா 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து நாளைக்கு 100 மேக்ஸு, நாளான்னைக்கு அதாவது சாட்டர்டே 100 மேக்ஸு, சண்டே 100 மேக்ஸ். ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மேக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வைக்கக்கூடியது வந்து ஆப்டிடியூட். ஓகே, ஆப்டிடியூட்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கொஷின் எடுத்திருப்போம். ஓகேவா? 100 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தான். அடுத்த நாள் அது சண்டே வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் தான். ரீசனிங் இதில் மட்டும் 100 கொஷின். ஓகேங்களா? ஸோ அந்த 200 கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அதை பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டான அந்த எக்ஸாம் முதற்கொண்டு எல்லா கொஷினுமே எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் 1 மேக்ஸ் வந்து கூட கொஷின் எடுத்து வச்சுருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்தாலே போதும், பார்த்தாலே போதும். சரியா? நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் மொத்தமாக ஒரு 8 கிளாஸ் வரும். நாளைக்கு 4 கிளாஸ், நாளான்னைக்கு 4 கிளாஸ். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 200 மேக்ஸை நம்ம 2 டேஸே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? வீடியோஸை தவறாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் முடிஞ்சா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ். ஓகேவா? ஸோ தமிழுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து நம்ம தமிழ் வந்து இலக்கணம் தான் நம்ம வந்து மெயினாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இலக்கணம் ப்ளஸ் திருக்குறள். ஸோ இந்த 4 பார்ட்டு 4 நாள் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பார்ட்டுமே 4 நாள், அதாவது திங்கக்கிழமை. சரியா? ஸோ திங்கக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு இல்லை ஒரு 9 மணிக்கு ஒரு லைவ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. ஓகேவா? ஸோ இலக்கணம் வந்து பார்த்தோன்னா 5 இலக்கணம் பார்த்திங்களா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அந்த 5 வகை இலக்கணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைவ் கிளாஸில் ஃபுல்லாக நடத்த போகிறோம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்னுடைய இலக்கண பகுதி முழுசுமே ஒரு லைவ். அந்த லைவ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏன்னா இலக்கண பகுதி வந்து நமக்கு என்ன தான் படித்தாலும் குழப்பம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு ஓகேவா, காலைல ஒரு 10 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நைட்டு அந்த இலக்கண பகுதி வந்து ஒரு 100 கொஷின் லைவ் டெஸ்ட். காலையில் லைவ் கிளாஸு, நைட் என்ன பண்ணுவோம், லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காலைல லைவ் கிளாஸ் இருக்கும், நைட்டு லைவ் டெஸ்ட் இருக்கும் 6 மணிக்கு. சரிங்களா? அப்போது மண்டே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்குடைய இலக்கண பகுதி. ஓகேவா? டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் புக் பேக் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இந்த மொழித்திறன் பயிற்சிகள். ஏன்னா அந்த மொழித்திறன் பயிற்சியை நிறைய ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் எக்ஸாம்லேயும் கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நியூ புக் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம். ஓல்டு புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை. ஸோ எக்ஸாமுக்கு முந்தின நாளுக்கு முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை திருக்குறள். ஸோ அந்த 25 அதிகாரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட் எக்ஸாமுக்கு முந்தைய நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்றைக்கி படிக்க தேவையில்ல, ஒரு 500 கொஷின்ஸ். ஓகேவா? ஜிகே மொத்தமாக வந்து 500 இருக்கலாம், 600 இருக்கலாம். ஒரு 500 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைவ் டெஸ்ட்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி 500 கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகே, அது 500 600 டவுட்டு. ஸோ அதை நான் வந்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மொத்தமாக வந்து ஒரு 500 கொஷின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்கு உண்டான பிளான் இதுதான். ஓகேவா? ஸோ ஜிகே அந்த 6 டேஸுக்குள்ளே படிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக 7th டே நீங்கள் வந்து அந்த லைவ் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகலாம். அதை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாலும் சரி, எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஷினை தான் நம்ம வந்து அந்த 500 கொஷினை வந்து எடுத்திருக்கோம். ஓகே, எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் வரக்கூடிய டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா செலக்டடாக எடுத்திருக்கோம். அது ஒரு 500 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அந்த மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாரத்தான் லைவோ, ஓகேவா, இல்லை அது ஒரு நான் லீனியர் லைவோ, ஓகே, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லைவோ, ஏதோ ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 7 டேஸுக்கு எல்லாமே நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நடுவில் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு உண்டான மே மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், அதோட இனஃப். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய மெயின் ஒர்க்கே இதுதான். இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணால் போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து புதுசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்குண்டான பிளான் வந்து நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த வாரமே அது பண்ண வேண்டியது. ஸோ எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி எனக்கு வந்து கோல்டு. போன சனிக்கிழமை வந்து கோல்டுனா இன்னும் வந்து இன்றைக்கி வரைக்குமே சரியாகலை. பட் ஆனால் நாளைக்குள்ளே சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை. ஓகேவா? ஸோ போட்டுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் லைவ் டெஸ்ட் வர நம்ம போயிட்டு இருந்துச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம நாளையோட முடியுதுன்றதுனால, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் படிக்கிறதும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த லைவ் கிளாஸை மட்டும் பார்த்தா கூட ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கின்றதுக்காக தான் அந்த ஒரு மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நெக்ஸ்ட்டு 7 டேஸுக்குமே ஒரு பக்காவான பிளானை வந்து கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலை 12th நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணும்போது நம்மளுடைய அந்த லைவ் கிளாஸு, லைவ் டெஸ்ட்டு, வீடியோ கிளாஸுக்கு உண்டான, மேக்ஸ் கிளாஸுக்கு உண்டான, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸுக்கு உண்டான ஒர்த் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.